குதம்பை சித்தர் அவர் சொல்கிறார், கடவுள் வழிபாடு எது? உண்மையான கடவுள் வழிபாடு. அந்த உண்மையான கடவுள் வழிபாடு பண்ணுறவனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைன்னா எந்த அடையாளமும் தேவையில்லைடா. அது எது கடவுள் அப்படின்னா வெட்ட வெளி தான்டா கடவுள் அப்படின்றார். இப்போ பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, இதெல்லாம் ஒரு கோள்கள் தான். இந்த இத்தனை கோள்களையும் தனக்குள்ளே வச்சு இருக்குது பாரு வெட்ட வெளி, அதுதான்டா கடவுள்ன்றான். அது எதுக்குள்ளும் அடங்காது, அதுக்குள்ளே எல்லாமே அடக்கண்டான்றான். அதனால் சொல்கிறான், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் எதுக்குது? உண்மையை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன டாக்குமெண்ட்டாக ஓணும், பத்திரமா ஓணும் ஒன்று. நீ உண்மையை பார்த்துட்டேன், நீ பார்க்கலன்னு சொல்கிறதுக்கு தேவையற்ற வேலைடா அது. உண்மையை பார்த்தவனுக்கு உலக விஷயத்தில் எதில் நாட்டம் இல்லைடான்றான். அதனால் சொல்கிறான், மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கிடைக்குது. இது கடவுளா, அது கடவுளா, இப்படி இருக்குமா, கடவுளா அப்படி இருக்குமான்ற கற்பனையே தேவையில்லடா. மெய்ப்பொருளை நீ பார்த்தவனுக்கு இதெல்லாம் தேவையற்றது, பார்க்காதவனுக்கு இதெல்லாம் ஓணும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, வஞ்சகமற்று வழிதன்னை காண்போருக்கு சஞ்சலம் ஏது கடின்றான். வஞ்சனை இல்லாத இறைவனுடைய பயணத்தை தொடர்றவனுக்கு இங்கே என்னடா துன்பம் இருக்குது? அவனுக்கு ஒரு துன்பமும் இல்லைடா அங்கே அப்படின்றார். ஏன்னா வஞ்சகம் இல்லாத பொருள் இறைவன். அந்த பொருளை நீ தேடுறவனுக்கு இங்கே ஏது உனக்கு சஞ்சலம், கவலை ஏது உனக்கு? கவலையே தேவையில்லைடான்றார். சொல்லிட்டு சொல்கிறார், ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு வாதாட்டம் ஏது கடி. கடவுளை உண்மையிலே கண்டவனுக்கு போய் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு ஒருத்தன் என்னை முட்டாள்னு சொன்னால் நான் முட்டாள் போப்பா அப்படின்னும். அவங்ககிட்ட போய் நான் பார்த்தேனே, நான் அவன் முட்டாள்ன்றானேன்னு வாதம் பண்ணக்கூடாது. வாதம் பண்ணால் நான் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா உண்மை அறியாதவன் வாதம் பண்ணிக்கின்னு தான் இருப்பான். உண்மையை அறிஞ்சவனுக்கு வாதம் தேவையே இல்லை. அதனால் சொல்கிறாரு, நித்திரைக்கு தந்திரமான தலத்தினில் நிற்போர்க்கு மந்திரம் ஏதுக்கண்ணா. அவன் இந்த ஞானிகள் இந்த மண் உலகத்தில் கால் ஊனி நடக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆனால் அவன் கால் ஊனி நடக்கிறது இல்லை, அது அந்தரத்தில் நடந்து போயின்னுக்கிறான். ஆனால் அது உன்னால் அறிய முடியாத நிலையில் இருக்கிற. அப்படி தந்திரமான தலத்தில் நிற்போர்க்கு மந்திரம், அவனுக்கு சிலைங்களாண்டு நின்றுக்கணும், மந்திரம் சொல்கிறது, உபாசனை சொல்கிறது, உபதி கொடுக்குறது, தாயத்து கட்டுறது, இதெல்லாம் தேவையற்ற வேலைடான்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் எது? சத்தியமான தவத்தில் இருக்கணுக்கு இந்த ஒரு பொழுது நான் இதை சாப்பிட மாட்டேன், ராத்திரிக்கு தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் அவனுக்கு தேவையற்ற விஷயங்கள்ன்றார். அப்போது மனிதனுடைய இறை பயணம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தினுடைய பற்று இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது இறைவனுடைய பயணம். இந்த உலகத்தில் எல்லா பொருள் மேலேயும் நான் பற்ற வச்சுக்கின்னு இறைவனுடைய பயணம் பண்ணுறேன்னா ஒருபோதும் பண்ண ஊரை ஒன்றா ஏமாத்தினோன்னா இருப்பேன் நான். உண்மையான பயணமாக அது இருக்காது. உண்மையான பயணம்ன்றது இறைவன் மட்டும்தான் என் சொத்து, மற்றது இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லைடான்னு நினைக்கிறானே அவன் மட்டும்தான் ஆன்மீகவாதி, அவன் மட்டும்தான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுவேன். இங்கே பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, இப்படி பேசுனா நடக்குமா, அப்படி பேசுனா நடக்குமா, இந்த மந்திரம் பண்ண நடக்குமான்றவன் ஆன்மீகவாதிக்கு தகுதியற்றவன். புரிஞ்சுதா? இப்படி இருக்கு சாமி. கடவுளில் மகாவிஷ்ணு தான் கடவுள், இல்லை சிவன் தான் கடவுள், இல்லை பிள்ளையார் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறானே, இவெல்லாம் கடவுளை அறியாதவன்றார். கடவுளை அறிஞ்ச மகான்கள் மகாவிஷ்ணு கடவுள், சிவம் கடவுள், முருகன் கடவுள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மனம் உருவாக்கின உருவத்தை கண்டதால் அந்த உருவத்தை சொன்னாங்க. அந்த உருவத்தை நீ ஏற்றுக்குன்னு தெரியக்கூடாது. இதுதான் கடவுள், அதான் கடவுள், உனக்கு தெரியுமா இதான் கடவுள் அதான் கடவுள்னு யாரோ சொன்னதையே சொல்லின்னுக்கிற நீ. ஆனால் நீ தேடிப்பார் எது உண்மைன்னு, அப்போ தான் உண்மை உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். நீ அந்த உண்மையை தேடி பயணம் பண்ணணும்னு சொன்னால் நீ பரிசுத்தமானவனாக மாறணும். இந்த உலக பற்றுகள் விட்டு ஒழிஞ்சால்தால் தவிர இதை அடைய முடியாது. இதையெல்லாம் இந்த பற்று அருந்தால்தான் அந்த பற்று இறை பற்று ஏற்பட்டால் மட்டுமே அவனால் மட்டும்தான் ஏற்பட முடியும். அதனால் சொல்கிறாரு சிவவாக்கியர், தில்லை நாயகன் அவன், திருவரங்கமும் அவன். தில்லை நாயகன் யாரு? நடராஜர் சிவபெருமானு. தில்லை நாயகன் அவனா. திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம், பெருமாளும் அவன் தாண்டா. இதை மனுஷன் பிரித்து வச்சுட்டானே தவிர இறைவன் பிரியவே இல்லைடான்றான். அதனால சொல்கிறான், தில்லை நாயகன் அவன், திருவரங்கமும் அவன், எல்லையான பூனம் ஏகமுத்தி ஆனவன். இந்த உலகம் புள்ள அவன் தான், அவனை தவிர வேற எதுவுமே இங்கே இல்லை. அதனால எல்லையான பூனம் ஏகமுத்தி அவன், பல்லும் நாவும்
உள்ள பேர்கள். பல்லு இருக்குது, எனக்கு நாக்குக்குது அப்படின்ட்டு பல்லும் நாவும் உள்ள பேர்கள் பகுத்து கூறி கூறி மகிழ்வர். கடவுள் இது வேற அது வேற அப்படின்னு பிரித்து பேசி அவன் ஆனந்தம் கொள்வானான். அதனால் சொல்கிறாரு, எல்லையான புவனமும் ஏகமுத்தி ஆனவன் பல்லும் நாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழ்வர், வல்லபங்கள் பேசுவர், வாய் புழுத்து மாய்வர் என்றார். வாயில் புழு தள்ளி சாவாண்டாவன் அப்படின்றார். கடவுள் என்ற பொருளை பிரித்து பார்க்கக்கூடாது. அதை பிரித்து பார்த்து நீ பேசி மகிழ்ந்தீங்கன்னா வாயில் கஷ்ட புழு தள்ளி சாவிடா அப்படின்றார். இறைவா ஒரே வார்த்தை தான். உனக்கு ஒரு இறைவன் எனக்கு ஒரு இறைவன்லாம் கிடையாது. உலகத்தில் இந்த இந்திய நாடு இருக்குது, இந்திய நாடை விட்டு எவ்வளோ நாடுகள் இருக்குது, அவ்வளோ நாடுகளில் படைத்த மனிதனும் ஒரே விதம்தான் இல்லையா? இந்தியாவில் படித்த மனுஷன் ஒரு மாதிரி, ஆஸ்திரேலியா படித்த மனுஷன் ஒரு மாதிரி, இங்கிலாண்டில் படித்த மனுஷன் ஒரு மாதிரி அமைப்பு இல்லையே. உலகம் ஃபுல்லாக ஒரே அமைப்பு. அப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு கடவுள் தான் உன்னை செய்துக்கிறான்னு தெரியுது இல்லை? இது மறுக்கிற உன் மனம் மறுக்குது. இந்த மனம் மறுக்கிற வரைக்கும் இறைவனை நீ அறிய முடியாது. எப்போ மனம் மறுக்கலையோ அப்போ நீ இறைவனோட நெருங்க ஆரம்பிப்ப. அதனால இப்படிலாம் சொல்கிறாங்க சாமி. சொல்லுங்க. அரவாணியாக பிறப்பது சாபமா இல்லை பாபமா? சாபமும் கிடையாது, பாவமும் கிடையாது. அரவணையாக பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நாசியில் மூச்சு போகும்போது அவன் புணரல் பண்ணான்னா ஆண் குழந்தை பிறக்கும். இந்த நாசியில் போகும்போது அவன் புணரல் பண்ணான்னா அது 10 வாட்டி பண்ணாலும் 10 பெண் குழந்தையாக தான் பிறக்கும். அதுக்கு தான் சூரியனுக்கு ஆணும் சந்திரனுக்கு பெண்ணுன்னு பேர் வச்சுக்குது. அப்போது இவன் இந்த நாசியில் போதா இந்த நாசியில் போதான்னு பார்த்து போய் புணரல் பண்ண முடியாது. அது தற்செயலாக நடக்கிற விஷயம். அப்படி நடக்கும்போது இது மாறி மாறி நடக்கும்போது 5 வாட்டி போனாலும் 5 சூரியகளில் மூச்சு போகும்போது ஆண் பிள்ளையாக பிறந்துடும். 5 வாட்டி மூச்சு போய் சந்திரகலியில் போனாலும் 5 வாட்டி போனாலும் பெண் பிள்ளையாக பிறந்துடும். இந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் 2 கலையிலையும் மூச்சு ஓடும்போது அபானன் தடுக்கும்போது அது திருநங்கையாக பிறந்துடும். இதுக்கு சாபமும் கிடையாது, இதுக்கு வரமும் கிடையாது. அங்கே நடந்த விதம்தான் இது. ஒரு பெண்ணுடைய மூச்சாகப்பட்டது சந்திரகலையிலையும் சூரியகலையிலையும் 2ம் ஈக்குவலாக ஓடி போய் அபானன் தடுத்தால் அங்கே திருநங்கையாக மாறிடும் அந்த குழந்தை. இதுக்கு இந்த பிறப்புக்கு அடிப்படை மூச்சு தானே தவிர கடவுளுக்கு காரணமே இல்லை. இது ஏன் கடவுளுக்கு காரணமாக ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மூச்சாகப்பட்டதை கடவுளாக நினைக்கிறான். கடவுள் தானே எனக்குள்ளே இருந்து கேட்குறான். அப்போ அந்த கடவுள் தானே என்னை இப்படி பண்ணிச்சு அப்படின்றது ஒரு வகை. ஒரு வகை இவனையும் தாண்டி வெளியேந்து எங்கேயோ கடவுள் உன்னை ஆராய்ஞ்சி உனக்கு தண்டனை கொடுத்த மாதிரி நினைக்கிறது ஒரு வகை. இது 2மே கிடையாது. நீ புணரல் பண்ணும்போது எந்த நிலையில் அந்த சுவாசம் இருந்ததோ அதுக்கேற்ற பிறப்பு தான் அது நடக்குது. அதே நேரத்தில் ஒரு பெண் முழுவாமல் இருக்கிற காலத்தில் மலம் அதிகமாகி போச்சுன்னா முடமாக பிறந்துடும், கால் விழுந்து பிறக்கும் குழந்தை. அதனால தான் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்களில் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாக பட்னி போட்டும் வருத்தக்கூடாது. 2மே வயிற்றில் இருக்கிற கருவுக்கு சிசுவுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அப்போ அதிகமாக சாப்பிட்டு வயிற்றில் மலம் அதிகமாக தங்கி போச்சுன்னா பெண்ணுக்கு அது ஊனமாக பிறந்துடும் குழந்தை. சரி, மலம் பிறந்து தங்கி ஊனமாக பிறந்து போச்சே அப்படின்னா மலமும் ஜலமும் கூடி நின்று தானே குருடாக போயிடும் குழந்தை. அப்போது இந்த குறைபாடுகள் ஒரு நொண்டியாக பிறந்த போது, ஒரு குருடாக பிறந்த போது, இதையெல்லாம் எதால் ஏற்படுறது? கடவுளால் ஏற்படுறதான்னா ஒரு விஷயமும் கடவுளால் ஏற்படுறதே கிடையாது. அப்போது கடவுளால் ஏற்படலை, இது எதால் ஏற்படுது அப்படின்னா அந்த கரு தரித்த அந்த விந்துல இருந்த பாவமும் இந்த தந்தையின் பாவமும் இந்த தாயின் பாவமும் அதை தடுத்து அதை முடமாக்குறதும் குருடாக்குறதும் அந்த செயலுக்கு மலம் நிற்கிறதும் உதிரம் நிற்கிறதுமா இருக்குது. அப்போது இங்கே நம்ம பொதுமக்கள் சராசரி ஜனங்கள் ஒரு குழந்தை நொண்டியாக பிறந்து போச்சுன்னா கடவுள் பாரு நான் எவ்வளோ கோயிலில் போய் கும்பிட்றேன் என் குழந்தை நொண்டியாக போச்சுன்னு சபிக்கிறோம். ஒரு சில தாய்மார்கள் ஒரு சிலர் நம்ம எவ்வளோ ஒன்று என் குழந்தை குருடாக போச்சு. இந்த குருடுக்கும் நொண்டிக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. இது அறியாமையில் பேசுகிற விஷயங்கள். இது எல்லாமே நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்.
அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மலை ஜலம் வயிற்றில் தங்கினது, அதுக்கேற்ற மாதிரி இந்த முடங்கல் ஆகிறது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை பேஸ் நாமாவே இருக்கிறோமே தவிர இறைவனாகவே இல்லை. ஏன்னா இறைவனுடைய படைப்பு சுத்த படைப்பு, இறைவனுடைய படைப்பு புனித படைப்பு, இறைவனுடைய படைப்பு வெண்மை படைப்பு, இறைவனுடைய படைப்பு பக்தி படைப்பு. ஆனால் நம்ம இத்தனையும் தள்ளி போட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கண்ணுக்கு பட்டதெல்லாம் நம்ம செய்யும்போது தீமைகள் நம்மளை வந்து சேருது. அந்த தீமைகளால் ஏற்படுற விளைவுகள் குழந்தைகள் ஊனமாகவும், குழந்தைகள் வறுமையிலையும், குழந்தைகளுக்கு குருடாகவும் இதையெல்லாம் ஏற்படுறது காரணம் நம்ம பாவ புண்ணியங்களே தவிர இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நன்றி, வணக்கம்.